ஹலோ மக்களே! இப்ப நம்ம எங்க போறோம்? மீன் பிடிக்க போறோம் மக்களே! நாங்களும் ரொம்ப நேரமா தேடி இருந்தோம் மக்களே இடத்த. எந்த இடமே கொஞ்சம் நல்லா இல்ல. மீன் மாட்டவே இல்ல. சுத்தி முத்தி ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம் மக்களே. தூண்டில் போட ரெடி ஆயிட்டோம் மக்களே. தூண்டில் போட்டானே தட்டினே இருந்தது மக்களே. சின்ன சின்ன மீனா வந்தது. ஆனா தட்டிட்டு சாப்பிட்டு புழுவ மட்டும் சாப்பிட்டு போயிடுது மக்களே. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கழிச்சு பெரிய மீனா புடிச்சேன் மக்களே. திருப்பியா நான் தான் மக்களே போட்டேன். போட்ட உடனே ஈத்துன்னு போச்சு மக்களே. தூக்கி பார்த்தா சின்ன மீனா இருக்கு மக்களே. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு மக்களே. சின்ன பையன் எவனே மீன் பிடிக்கிறான் மக்களே. எனக்கு ஒரு மீன் மாட்ட மாட்டேன்து. என்ன பண்றதுன்னே தெரியல மக்களே. நான் ஒரு பெரிய மீனா ஒன்று பிடிச்சி காட்டுறேன் பாருங்க மக்களே. பாத்தீங்களா சொன்ன மாதிரியே மீன் மாட்டிக்கிச்சு எனக்கு. பெரிய மீன் மக்களே. கருஞ்சிலேபி அசந்துடுவீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. அப்புறம் பேச மாத்தி மக்களே. போட்ட உடனே ஒரு மீன் மாட்டிக்கிச்சு மக்களே. நல்ல மீன் வேட்டை மக்களே இன்னைக்கு. சரியான சைஸ் மக்களே. பாருங்க ஜிலேபி மீன் எதுவும். அட பாவமே என்ன இது கூர்மையா போச்சு. மீன் வலிச்சுன்னு போச்சுங்க. திருப்பி தூக்கி பார்த்தா மீனை மாற்றேங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீனை மாட்ட மாட்டேன் மக்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. அரிசியெல்லாம் போட்டோம் மக்களே தண்ணிக்குள்ள. மீன் அரிசியை சாப்பிட்டு இந்த தொண்டில் புழுவை சாப்பிட மாட்டேன் மக்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயில் வர அதிகமாக அடிக்குது மக்களே. ஆ மாட்டிக்கிச்சு மக்களே ஒரு மீன் கடைசியா பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஜிலேபி மீன் மக்களே. இதுவும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மக்களே. சூப்பர் மீன் மக்களே பாருங்க. வேற இடத்துல பிளேஸில் மாற்றி மறுபடியும் போட்டு பார்த்தேன் மக்களே. மீனே மாட்டல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால வேற பிளேஸில் போட்டு பார்த்தேன். இங்கேயாச்சும் மாட்டு தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கை வலிக்குது மக்களே. தூண்டில் பிடிச்சி வெயிட்டு கம்மியாக தான் இருந்தாலும் கை வலிக்குது மக்களே. என்ன பண்ணுறது. பார்த்தீங்களா மக்களே இன்னொரு மீன் பிடிச்சி நம்ம பாருங்க மக்களே. சரியான சைஸ் முட்டு இதுவும் நல்ல பாருங்க. செம மீன் மக்களே சூப்பராக இருக்குது. மீன் பிடிக்கிற செம ஸ்பாட்டு மக்களே இது. மக்களே நானும் எவ்வளோ நேரம் தான் மக்களே வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். இவங்களும் பிடிச்சி போடுறாங்க. ஆனால் நானும் களத்தில் இறங்கிட்டேன் மக்களே. நானும் ஒரு மீனை பிடிச்சிட்டேன் மக்களே. என் மீனை பிடிக்க சொன்னால் அங்கே இருக்கிற முள்ளை பிடிச்சி இருக்கிறான் மக்களே. இவன் தூண்டில போட்டு எப்படி மக்களே மீனெல்லாம் விரட்டி விட்டுறான். மீனும் பிடிக்க முடியல. இவனுக்கு மீனும் பிடிக்க தெரில. பேசாமல் கம்முன்னு உக்காரனா தான் கேட்க மாட்டான் மக்களே. என்ன மீன் நல்லா மீன் மாட்டுது. என்னையே வந்து தொலை குத்துனுங்கிறான் மக்களே பக்கத்தில் வந்து. ரொம்ப சேஷ்டா பண்ணுறான் மக்களே. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. புழு போட்டு விடுறானா அதை அதுவும் போட்டு விட மாட்டான். புழு தோண்டி கொடுறான் அதுவும் கொடுக்க மாட்டான். ரொம்ப தொலை கொடுக்குறான் மக்களே. கடைசியாக ஒரு மீன் பிடிச்சிட்டா மக்களே. இவன் பக்கத்துல இருந்து நான் அது வர மீனே பிடிச்சதில்ல. சரித்திர மக்களே இதெல்லாம் பாருங்க. மீன் பிடிக்கிற வீடியோ வர்றான்னா தண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் மக்களே. டேய் மீன் பிடிச்சிட்டா. இவன் யாரலாம் கோமாளி கேமரா மாதிரியா. நீ பாருங்க மக்களே இன்னொரு மீனை பிடிச்சிட்டேன். இவன் வேற குறுக்கால வந்துட்டுறான். டேய் உரம் கூட தம்பி. மீன் பிடிச்சிட்டேன் நான். பாருங்க மக்களே அவ்வளோதான் மக்களே. எண்ட் ஆஃப் த டே. ஓகே மக்களே 2 கிலோ ஜிலேபி மீன் மாட்டியிருக்க மக்களே. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மக்களே. எதனா வீடியோ தப்பு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை அம்மா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க மக்களே. நன்றி வணக்கம் மக்களே.